பாரு நீ இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கல, அதுலயே நீ நிறைய சான்ஸ்கிரிட் தான் பேசுற. ஏன் நீங்க முக்கியமா என்ன வந்து வெறுப்பேத்துக்கு நிறைய பேர் சொல்றது, நீங்க தமிழ் தேசியம் சொல்றீங்க. தமிழ் தேசியம்னே ஒண்ணு இல்ல, அது லாஜிக் படி, பிலாசபி படி. ஆனா வார்த்தைப்படியே தேசியம் அப்படிங்கறதே வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. லிங்க வழிபாடு இருக்குதுங்க, யாரு போய் பரப்பணும்? சான்ஸ்கிரிட் இல்ல, தமிழ் தான். தமிழ் தான். நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தோனேசியால வந்து ராஜாவுக்கு வந்து மணிமுடம் சூட்டும் போது அங்க திருவாசகம் பாடப்படுது. இதுக்கு என்ன நீ சொல்லுவ போய்? பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன், பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல ஒரு ஒரு கப்பல் வருதுல, பன்னடுக்கு பாய்மர கப்பல். அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பலோட டெக்னாலஜி கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி நம்மளுடைய கப்பல்கள் நடுக்கடல்ல பயணிக்குதுங்கிறத நம்ம பெருமையா சொல்லல, எகிப்துல பெருமையா பார்த்திருக்கான். ஆன்மீகத்துல வந்து நம்ம மேல போனோம் அப்படின்னா அதுல வந்து என்னங்க சொன்னீங்க, பல படிநிலை இருக்குது. அதெல்லாம் வந்து தாண்டி போனாதான் நம்ம உச்சத்துல போய் டாப்ல உட்கார முடியும். இப்ப இந்த ஸ்லாங்ல நீங்க ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னா யாராவது உங்களை ஒரு ஆன்மீகவாதியா ஏத்துக்குவாங்களா? போய் ஆங்கராவே ஏத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. வருண் டாக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், டிபேட்டபிள் டாபிக். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தினம் என் கடல வந்து ஏதோ ஒரு போஸ்ட் கீழே வந்து பட்டுட்டே இருக்கிற வந்து ஒரு டிபேட் தான் இது. ஒரு டாபிக் பண்றோம்னா உண்மையை மட்டும் வெளில கொண்டு வரணும், அதுல வந்து அவேர்னஸ் வரணும் மட்டும் தான் நம்ம பண்றோம். ஆனா யாரையுமே ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்ல. எல்லா மொழியுமே வந்து பாத்தீங்கன்னா வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். பட் மொழி அப்படிங்கிறது வெறும் மொழியா இல்லாம ஏன் பெருமைக்குரிய விஷயமா மாறுதுன்னா அது கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கு. அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இனத்தோட ஒரு ஐடென்டிட்டியா இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்தியால ரொம்ப ஒரு பழமையான மொழி அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது தமிழ் தான். உலகத்திலே பழமையான மொழினா வந்து தமிழ் தான். ஆனா கூகுளையே இன்னைக்கு வந்து குழப்பி வச்சிருக்கிற ஒரு விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் தேடி பார்த்தா தமிழ் தான் இருந்துச்சு. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல சான்ஸ்கிரிட் அப்படிங்கறத வந்து அவங்க எப்படி புகுத்துனாங்க அப்படின்னு தெரியல. அதை பார்த்துக்கிட்டும் எப்படி இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தின்னு நம்பி திரியிறாங்களோ அதே மாதிரி தமிழை விட வந்து சான்ஸ்கிரிட் தான் ரொம்ப மூத்தது அப்படின்னு நம்புறாங்க. அது ஏன் இல்லை, தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கறத குறித்து மட்டும் பாரிக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். பெரிய சப்ஜெக்ட் இது. அதனால அந்த ஒரு பாயிண்ட் இது மட்டும் சொல்லுங்க போதும். இது வந்து பெட்டர், சிறந்த மொழி, இது பேசுறவங்களா தான் பெட்டர், அந்த மாதிரி கூட நம்ம போக தேவையில்ல. அந்த மாதிரி பேசினா பேசலாம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஃபேக்சுவலா எல்லாருமே ஒத்துக்கணும் இல்லையா? நம்மளுக்கு எதிர்கருத்து சொல்றவங்க கூட எது தொன்மையான மொழி, எது மூத்த மொழி, எது ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு? எந்த மொழிக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு? தமிழ் தான். அதாவது பதில் வந்து. ஆனா சான்ஸ்கிரிட்க்கும் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு காட்டுறாங்களே பாரி. அது தேவநாகரி. தேவநாகரியோடதெல்லாம் பிற்கால கல்வெட்டு. அதுக்கு முன்னாடி பிரகிருத மொழியில தான் சான்ஸ்கிரிட் எழுதுறாங்க. பிராகிருதம். பிராகிருதத்துடைய அது பேர் தமிழ்ல பாக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வடமொழி. இப்ப தமிழ் சங்க இலக்கியங்கள் எல்லாம் வடமொழின்னு சொல்றது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ட சொல்லல. சரி. பாக்கதையை தான், அதாவது பிராகிருதத்தை தான் வந்து வடமொழின்னு நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் பதிவாயிருக்கும். இப்ப இருக்க இந்திக்காரங்க தான் பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா. பிராகிருதம், அதுக்கு கூட வந்து அரபி, இதெல்லாம் சேர்ந்துதான் ஹிந்தி ஃபார்ம் ஆகுது. அரபி உள்ள வராம இருந்துருந்துச்சுன்னா அத உருது. அரபியோடைய இந்தியனைஸ்டு வெர்ஷன் தான் உருது. உருதும் ஹிந்தியும் ரொம்ப க்ளோஸ்டு, ரொம்ப பக்கத்துல. நீங்க ஒரு உருது பேசுறவங்களுக்கு ரொம்ப அழகா ஹிந்தி ஹிந்தி பேசுறவங்களுக்கும் உருதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உருது அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் தான் ஹிந்தியை வந்து உருவாக்குது. இப்ப சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பாக்கதை இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்கதை வந்து கால ஓட்டத்துல ரொம்ப ஒரு பேச்சு மொழியாக மாறிடுது. எப்படி நான் சொல்றது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் மொழி இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு வந்து செந்தமிழ், கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்லி இரண்டு இது சொல்லுவோம். கொடுந்தமிழ் அப்படின்னா அதுல வந்து அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் திரிபு வார்த்தைகள் அதிகமா இருக்கும். இந்த தூய தமிழ் நடை இருக்காது, அந்த மாத்திரை அளவுகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதெல்லாம் அது கொடுந்தமிழ். அதான் மலையாளத்தை அப்படி சொல்லுவாங்களோ கொஞ்சம். கொடுந்தமிழ்ங்கிறது தமிழ் தான், அது மலையாளம்ங்கிற தனி மொழி இல்ல. கொடுந்தமிழ்ங்கிறது இன்னைக்கு நீங்க வந்து இப்ப நார்த் சைட்ல தமிழ்நாட்டுல பேசுற தமிழ், அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் பாஷை இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மதுரை போன்ற மக்கள் பேசக்கூடியது வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தமிழ் தான் நீங்க எல்லாமே கொஞ்சம் மாறிதான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய நம்ம ஆங்கில கலப்பு இல்லாம அதிகமா பேச முடியறது இல்ல. அந்த இதெல்லாம் நம்ம மொழியில நம்ம குறைபாடுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதான் அது மாறும். அது ஒரு கால ஓட்டத்துல ஒரு தமிழருக்குன்னு ஒரு அரசு வரும் பொழுது அந்த மொழி நடையெல்லாம் வந்து இது பழக்கத்துல வர்றதானே. செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்கல்ல, அது போல நம்ம பேச பேச நம்ம கேட்க கேட்க அது நமக்கு நானே தூத்துக்குடியில 10 நாள் தான் தூத்துக்குடி தமிழ் ஒட்டிக்குது. அப்படி அதனால என்னன்னா, இப்ப நம்மளோட ஊடகங்கள், நம்மளுடைய செய்தி இதுல எல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியா தூய தமிழ்ல தான் விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், அது கண்டிப்பா நமக்கே பழக்கத்துல வந்துரும். இன்னைக்கே தமிழ் தேசியத்துல பேசக்கூடிய பலருக்கும் அந்த ஒரு அரசியல் ரீதியான சில முக்கியமான சில
பொருட்கள், இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து பேசுறோம். அது வெளியில இருக்க மக்கள் பேச மாட்டாங்க. ஆனா அரசியல் தளத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரியான அந்த நடை எங்கிருந்து வருதுன்னா, நம்ம கேட்கறது, நம்ம பாக்குறது, நம்ம பேசுறது, உள்வாங்கறதுல இருந்து தான் வருது. சரி. அப்ப அது மாத்திக்க முடியும். இப்ப நீங்க அந்த மொழியில வந்து இன்னைக்கு ஒரு நிறைய கலப்பு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது தான் நீங்க வந்து இப்ப இருந்து ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, தமிழ் மொழியில முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட் வார்த்தைகளையும் பாதிக்கு பாதி போட்டு அது ஒரு நமக்கு நிறைய புரியாது. அந்த மாதிரி இருக்கும். அப்ப தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த தனித்தமிழ் இயக்கம்ங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக தூய தமிழ் நடை, தூய தமிழ் வார்த்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை பயன்படுத்த வச்சு, அது பத்திரிகைகள் எழுதி, அதை பேசி, மேடைகள்ல பேசி, அதை மக்கள் கேட்டு கேட்டு அண்ணாதுரைலாம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு தலைவராக மாறுகிறாருன்னா அது அவருடைய பேச்சுக்காக தான். ஒரு நல்ல ஒரு இலக்கிய நடையில பேசக்கூடிய தன்மையும், அந்த ஒரு தொன்மையான கருத்துக்களை எடுத்து பேசுற ஒரு நபர் மேல ஒரு ஈர்ப்பு தமிழர்களுக்கு ஈர்ப்பு. அவர் நம்ம கிராஸ் பண்ணிடுவார்ல பேச்சுக்களை. நீங்க இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருந்தது? தமிழ் மொழியை பயன்படுத்த தெரிந்தது தானே ஒரே தகுதியாக நம்ம நல்லா பேசுவாரு, நல்லா எழுதுவாரு. இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தியே தானே அவர் வந்து இன்னைக்கு வராரு. இது என்னன்னா, அந்த தமிழ் மொழியுடைய அந்த ஆளுமையை வந்து இருக்கக்கூடிய நபர்கள் பேசும்பொழுது, செயல்படுத்தும் பொழுது மக்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள், அவங்கள தலைவராக ஏற்பாங்க. இப்ப அந்த அடிப்படையில சீமான் அவர்களுடைய தமிழ் பேச்சுக்கு தான் அவர் ஒரு தூய தமிழ் நடையில பேசக்கூடியவர். அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த தமிழ் மக்கள் இயல்பாகவே அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். இப்ப நாளை பின்ன நீங்க யோசிங்களேன், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே ஒரு சுத்தமான தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னா, நம்ம அந்த மொழியில ஏற்பட்ட அந்த கசடுகள்லாம் தானாவே நீங்கிடும். இப்ப இது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் சமஸ்கிருதம்ங்கிற மொழி உருவாகுறதுக்கு காரணம். சரி. பிரகிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வட சென்னை லாங்குவேஜ் இருக்கு. வட சென்னை உங்களுக்கு பேச தெரியுமா? அது மொழி பேசுவீங்கல்ல. இப்ப நீங்க அதுலதான் பேச போறீங்க. நான் அப்பதான் புரியும் நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்ட்டு. இப்ப வந்துட்டு காலையில எந்திரிச்சேன், நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே பிரியாணி சமைச்சு வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டேன். இது அப்படியே சென்னை ஸ்லாங்ல சொல்லுங்க. சென்னை ஸ்லாங்னா நாங்க எப்படி பேசணும் அப்படின்னா, காலைல ஏந்து போயிட்டு ஃபுல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பசங்களாண்ட அட்டி போட்டுன்னு இருக்கு. இதுதான் வருதா? இப்ப இது வந்து இயல்பா புரியுது. இப்ப இதுலயே வந்து இது வந்து பேச்சு வழக்குல ஒன்றும் பெருசா உங்களுக்கு ஹார்ஷா தெரியாது. ஆனா இதையே வந்து இப்ப நான் சொல்றதுக்கு திரும்ப சொல்லுங்க. இப்போ ஆன்மீகத்தில் உச்சம் தொட வேண்டும் என்றால் ஒருவன் தன்னைத்தானே உணர வேண்டும். தன்னைத்தானே உணர்ந்தால் மட்டுமே அவன் ஆன்மீகத்துடைய படிநிலைகள் எல்லாம் கடந்து அவன் மோட்சம் அடைய முடியும். இதை நீங்க அப்படியே சென்னை ஸ்லாங்ல சொல்லுங்க. ஆன்மீகத்துல வந்து நம்ம மேல போனோம் அப்படின்னா அதுல வந்து என்னங்க சொன்னீங்க? பல படிநிலை இருக்குது. அதெல்லாம் வந்து தாண்டி போனாதான் நம்ம உச்சத்துல போய் டாப்ல உட்கார முடியும். இப்ப இந்த ஸ்லாங்ல நீங்க ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னா யாராவது உங்களை ஒரு ஆன்மீகவாதியா ஏத்துக்குவாங்களா? போய் என்ன ஆங்கராவே ஏத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. புரியுதா? அது என்னன்னு அப்ப அந்த மொழி நடையிலுடைய அந்த தன்மை இருக்குல்ல, ரொம்ப கலோக்கியலான பேச்சு மொழியில நல்ல கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களுக்கு மதிப்பு வந்து குறைஞ்சிரும். இந்த பிரச்சனை யாருக்கு இருந்துச்சுன்னா, அன்னைக்கு இருந்த பிரகிருதத்துல பேசிக்கிட்டு இருந்த புத்த பிக்குகளுக்கு இருக்கு. புத்த பிக்குகள் அவங்க மதத்தை வளர்க்கணும்னு பாக்குறாங்க. அப்ப பிரகிருத மொழி தான் இருக்கு. அந்த பிரகிருத மொழியும் வந்து நிறைய சிதைஞ்சு போய் கிடக்கு. இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஃபார்ம்ல இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கலோக்கியலா போயிருச்சு, லோக்கல் ஆயிடுச்சு. இந்த லோக்கலான லாங்குவேஜ்ல போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது, அவங்களுடைய பாடல்களை சொல்லும் பொழுது அது இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அது அந்த அவங்களோட ரிதம்குள்ள வரல. அவங்க மெடிடேட் பண்ணணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஒரு இதுல அந்த ராதா ரவி ஒரு படத்துல சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சமப்படம் அது அந்த மாதிரி இருக்குது. இது இப்படி பேசணும்னா இந்த லாங்குவேஜ் இப்படி ஆகி போச்சே, இதுல எப்படி நம்ம வந்து நம்ம மதத்தை வளர்க்கறது அப்படிங்கறனால அந்த புத்த பிக்குகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடியின் காரணமாக பிரகிருத மொழியை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறாங்க. அப்படிதான் அந்த பாக்கதைய செம்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம். ஓகே. பிரகிருதம் அதுதான் மூல ஃபார்ம். அந்த மூல மொழிய இன்னும் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய அந்த கொச்சையான வார்த்தைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய சரியான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி செலக்டிவா அதுல கொஞ்சம் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் எல்லாத்தையும் மாத்தி புது வார்த்தைகளை கொண்டு வந்து உருவாக்கின மொழி தான் சான்ஸ்கிரிட். அப்ப புத்த மத பிக்குகள் தான் சான்ஸ்கிரிட்டை உருவாக்குனாங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஏன் அம்பேத்கர் சான்ஸ்கிரிட் ஹேஸ் டு பி தி நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவர் சொன்னாருங்கிறதுக்கான உண்மையான ரீசன் உங்களுக்கு புரியும். ஓகே. சோ நீங்க சொல்ற நிகழ்வு நடந்துச்சுல, அப்போ வந்து தமிழ் எந்த லெவல்ல இருந்தது? அன்னைக்கு தமிழ் ஒரு செம்மையான மொழியாக தான் இருந்தது. டெவலப் ஆகி அது நம்ம வந்து இங்க தொல்காப்பியம் கண்டு இது எல்லாமே இருக்கு. ஆனா வடக்குல இருந்து புத்த மதம் வளர்ந்து வரும்போது அவங்க வடக்குல அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தான் பேச முடியும். தமிழ் மொழியை கொண்டு வந்து அங்க சொருக முடியாதுல்ல.
வடக்குல அந்த மக்களுக்கு புரியணும்ல. நீங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஒரு தமிழ் மொழியில இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொடுந்தமிழ் பேசக்கூடிய பகுதியில கூட செந்தமிழ்ல இருந்து உங்ககிட்ட பாடம் நடத்த முடியும், புரிஞ்சுக்குவீங்க. ஆசிரியர் ஐயாலாம் அப்படிதான் நடத்துறாங்க. அப்ப வந்து இப்போ புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு புரியாமலாம் இருக்காது, புரிஞ்சுக்குவீங்க. அதை நீங்க பேசுறதுக்கு வேணா உங்களுக்கு சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்க அது கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதைதான் அவங்க இனிஷியேட் பண்றாங்க. பிரகிருதம் தான் அங்க மக்கள் தாய்மொழியா பேசிட்டு இருக்காங்க. அங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல உருவாக்கி அதற்கு வந்து ஒரு புது மொழியாக மாத்தி அந்த மொழியில அவங்க வந்து அங்க உபதேசங்களை சொல்றாங்க. அது அவங்களுக்கும் புரியும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மாத்திருக்கும். அப்ப இப்படிதான் இந்த சான்ஸ்கிரிட்ங்கிறது பிறக்குது. புத்த பிக்குகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் சான்ஸ்கிரிட். அது ரொம்ப லேட்டர்னு சொல்ல முடியாது. ஆனா 2000 ஆண்டுகளை தாண்டி சான்ஸ்கிரிட்டுக்கு வரலாறு இல்ல. எங்க இந்த கான்டெஸ்ட் தமிழ் கூட அதை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தொன்மை அப்படிங்கிற விஷயத்துல? அதெல்லாம் இப்பங்க. அன்னைக்கு வந்து சான்ஸ்கிரிட்டும் தமிழும் வந்து மோதிக்கிற போக்கோ இல்ல வந்து இது பண்றதோ இல்ல. இந்த புத்த பிக்குகள் கொண்டு வந்த இந்த சான்ஸ்கிரிட் ஆரம்ப காலகட்டத்துல இந்து மத புராணத்துக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ எல்லாம் வரல. புத்த பிக்குகள் கிட்ட தான் இருந்தது. வேதாஸ் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல. வேதாஸ் வந்து நெவர் பீன் ரிட்டன். புரியுதுங்களா? அது நீங்க தேவைன்னா இன்னைக்கு தமிழ் எழுதி வச்சீங்கன்னா தமிழ் எழுதி வச்சதுதான். வாய் வழியா கடத்தினது தானே, எங்கேயுமே எழுதப்படலையே. அதனாலதான் மந்திரம் மாதிரி வந்துருச்சு. அது எல்லாமே மேபி வந்து அது நீங்க ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் ஸ்லோகன்ஸ் தான் வந்து வேதாஸா இருந்துச்சுன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால கொண்டு போக முடியாது உங்க வேதத்தை. இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் கிடையாது. அப்படி ஒரு மொழியே இல்லையே. அதை உருவாக்குனதே புத்த பிக்குகள் தானே. புத்த பிக்குகளே எப்போ உருவாக்குறாங்க? புத்தர் வந்ததுக்கு அப்புறம் தானே. சோ புத்தரோட காலமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே. சோ கிளியர் கட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் இல்ல. புத்த பிக்குகள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக பிரகிருத மொழியை செம்மைப்படுத்தி கொண்டதுதான் சான்ஸ்கிரிட். இதுதான் வந்து ரியல் ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட். இதுதான் நம்ம ஸ்டாண்டும் கூட. இதுக்கு மேல நீங்க வந்து இல்ல சான்ஸ்கிரிட் முன்னாடியே இருந்துச்சுன்னா அப்புறம் மூலச்சான்றுகள் கேட்போம். காட்டினா கல்வெட்டு கிடையாது. புரியுதுங்களா? பிரகிருத கல்வெட்டு தான் உங்களுக்கு பழசு. சான்ஸ்கிரிட் கல்வெட்டுகள் வந்து அந்த பிரகிருதத்தை ஓவர் சைட் பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சான்ஸ்கிரிட் கல்வெட்டே கிடைக்கல. எங்கேயுமே கிடைக்கல. ஆல் ஓவர் இந்தியா அவுட் சைட் இந்தியாவும் கிடைக்கல. சான்ஸ்கிரிட் வந்து இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் சொல்றீங்களா, அங்கேயும் கிடைக்கல. எங்கேயுமே இல்ல. இப்ப இது என்னன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வந்து பேசிக்கிட்டு வந்த மொழி தான் இங்க வடமொழி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்றது. அது சான்ஸ்கிரிட்டே கிடையாது, அது வடமொழி. அது மேபி பிரகிருதத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம், ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கலாம். அதை வந்து பட் சான்ஸ்கிரிட்டோட கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. நிச்சயமா. புரியுதுங்களா? அது அந்த மொழி என்னவோ அதை தானே சொன்னீங்க. அப்ப பிரகிருதம் தான் சான்ஸ்கிரிட்டாக மாறுகிறது. சான்ஸ்கிரிட் பிரகிருதம் தான் சான்ஸ்கிரிட்டோடைய தாய். புரியுதுங்களா? அதுல அந்த பிரகிருத மொழியை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி உருவாக்கப்பட்டது. சரி, இந்த பிரகிருத மொழிக்கு எது தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் நிற்கும். அதுதான் நான் நெக்ஸ்ட் கேட்கலாம்னு இருந்தேன். தமிழ் தான் பிரகிருத மொழியோட தாய். சரி, தமிழ் ஏன் பிரகிருதமாக மாறுச்சு அப்படின்னா தமிழ் மொழியுடைய உச்சரிப்பும் தமிழ் மொழியுடைய அந்த வார்த்தைகளையும் தடித்த நாக்கு படைத்தவர்களால பேச முடியாமல் போகிறது. அப்ப அவங்க தடித்த நாக்கு கொண்டவர்கள் அவர்கள் வந்து இந்த தமிழ் மொழியை பேச முடியாமல் சிரமப்பட்டு பேசிய அந்த வார்த்தைகள் தான் பிரகிருதமாக புது மொழியாக வடமொழியாக உருவாகுது. சரி. அப்ப ஆனா இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு டிபேட் ஒரு 3000 to 4000 இயர்ஸ் பிஃபோர் அது வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் இடத்துக்குள்ள போயிடும். ஏன்னா இண்டஸ் சிவிலைசேஷன்ல பேசப்பட்ட மொழி இன்னைக்கு நீங்க ஏத்துக்கல, அது தமிழ் மொழியா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் மொழியோட தான் இருமின் ஒரு மீன் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் எழுமின் இதெல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் அது எல்லாமே தமிழ் மொழியோட தான் தொடர்புடையதாக இருக்குது. தமிழ் மொழியில தான் பொருள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ தமிழ் தான் அங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பேசப்பட்ட மொழி அப்படிங்கிறதை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனா இந்தியா ஏத்துக்க மாட்டேங்குது. இந்தியா ஏத்துக்கல. இந்தியா வந்து அதுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டே வந்து அது சார்ந்த ஆய்வுகள் வரும்பொழுதுலாம் அதை வந்து இருட்டடிப்பு பண்ற வேலையை தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இல்ல அதை ஸ்லோவா பண்றது. அப்படி அது வந்து அது ஒரு லெவலுக்கு மேல அது டிபேட்டா கொண்டு போறது இல்ல. டிபேட்டா கொண்டு போகும்போது தானே அது ரெண்டு பக்கமோட எவிடன்ஸும் வச்சு எந்த பக்கம் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அந்த லிங்குவிஸ்டிக் அப்ரோச் எல்லாம் எதையுமே செய்யறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அது படிக்காம விட்டுறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க. அது எதுக்கு படிச்சு அதான் நான் சொல்றேன். தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்து சிந்து சமவெளி எழுத்தூர்களை படிச்சு அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த கல்வெட்டு சொல்லுது, இதுதான் அந்த கல்வெட்டு சொல்லுதுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை வந்து இந்தியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. அதை வந்து ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணாத மாதிரி அவங்க. அது பேர் தான் இருட்டடிப்பு. நீங்க ஒரு ஃபேக்ட் நீங்க வைக்கிறீங்க, அதை நான் பார்க்காம கடந்து போறேன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு பாக்குறோம், நீங்க கண்டுக்கவே இல்லைன்னா அதுதான் இருட்டடிப்பு. அந்த இருட்டடிப்பு இன்னைக்கு தமிழ் மொழிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இண்டஸ் சிவிலைசேஷனை வச்சு. ஏன்னா இண்டஸ் சிவிலைசேஷன்ல பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா பிரகிருதமும் அவுட் ஆஃப் த கேம், சான்ஸ்கிரிட்டும் அவுட் ஆஃப் த கேம். ரெண்டுமே எல்லாமே வெளியில இருந்து வந்ததுன்னு ஆயிரும், இல்லைன்னா கலப்பு மொழிகள்னு ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானம் பிரகிருதம் என்பது தமிழ் மொழி
ஒரு கொச்சை வடிவமாக மாறி திரிவடைஞ்சு அது அன்ரெகனைசபிள் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு மொழியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன் அதை. சரி. ஏன்னா நிறைய வார்த்தைகள் வந்து பிரகிருதம் வந்து தமிழ் மொழியிலிருந்து கடன் வாங்கியிருக்கு, பிரகிருதகிட்ட வந்து சான்ஸ்கிரிட் கடன் வாங்கியிருக்கு. ஆனா அதை வந்து இன்னைக்கு நம்மளே வந்து நிறைய பேர் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான் இது, சான்ஸ்கிரிட் வார்த்தை தான் இதுன்னு சொல்லி அப்படியே. அதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது. எனக்கு என்ன அப்பப்போ நிறைய பேர் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் குள்ள கொண்டு போக பாக்குறாங்கன்னா, இந்த டிபேட்ல பாரு நீ இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கல, அதுலயே நீ நிறைய சான்ஸ்கிரிட் தான் பேசுற, ஏன் நீங்க முக்கியமா என்ன வந்து வெறுப்பேத்துக்கு நிறைய பேர் சொல்றது, நீங்க தமிழ் தேசியம் சொல்றீங்க. தமிழ் தேசியம்னே ஒண்ணு இல்ல, அது லாஜிக் படி, பிலாசபி படி. ஆனா வார்த்தைப்படியே தேசியம் அப்படிங்கறதே வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப திரிபு வார்த்தைக்கும் சமஸ்கிருத வார்த்தைக்கும் இவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்த இது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் மொழியுடைய திரிபு வார்த்தைகள் தான் உங்க மொழி உருவாவதற்கே காரணம். ஏன்னா அந்த வேர் வந்து தமிழ் கிட்ட தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த தேசியம்ங்கிறதுக்குமே நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேயம்ங்கிறது தூய தமிழ். தேயம் என்பது உடம்பை குறிக்கும். தேயம் அப்படின்னு சொல்றோம், தேகம் தேயம் இதெல்லாமே வந்து உடம்பை குறிக்கக்கூடிய சொற்கள். ஒரு உடம்பு, ஒரு நாடையும் அது மாதிரிதான், ஒரு இட்ஸ் எ பிளேஸ், ஒரு இடம் அப்படிங்கிற அந்த இடவாகு பெயராக அந்த தேயம்ங்கிறது வார்த்தை. தேயம்ங்கிற அந்த தூய தமிழ் வார்த்தையில இந்த யகரம் வந்து திரிபுல நம்ம பேச்சு வழக்குல பேசும் பொழுது அது வந்து யா வந்து சாவாக திரியும். இது வந்து திரிபுலக்கணம் தான். அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆகாயம் அப்படிங்கிறோம். இப்ப அதை வந்து ஆகாயம்ங்கிறது தான் சரியான வார்த்தை. ஆனா வந்து அது திரிபுல ஆகாசம் அப்படிங்கிறோம். மயிர் அப்படிங்கிறோம், அது யா மயிர். மசிறு அப்படிங்கிறோம் நம்ம பேச்சு வழக்குல. அதே போல உயிர், உசுறு அப்படின்னும். அப்ப யா வந்து சாவாக மாறுவது தமிழ் இலக்கண மரபுப்படியே அது திரிபு அப்படிதான் தெரியும். அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியா நம்ம பேசும்பொழுது திரிகிறது அப்படின்னு வருது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தெரியுமோ அதையும் நீங்க எழுதுங்க. ஏன்னா யகரம் சகரமாக திரியும். அந்த அடிப்படையில தேயம் என்பது சகரத்தோட இது திரிந்து தேசம் என்று ஆகுறது. இந்த தேசம்ங்கிற இந்த தமிழ் திரிபு வார்த்தைய அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தூக்கி எடுத்துப்புட்டு தேஷ் அப்படின்ட்டு அமாரா தேஷ் ஹே. இது எப்படி நீ வந்து உனக்கு சான்ஸ்கிரிட் வார்த்தையா இருக்கும்? அப்ப உன்னோட தெரிஞ்சுதாங்க, எங்க மொழி தெரிஞ்சிருக்கு, அந்த வார்த்தை வருதுங்கிறதுக்கு எங்களுக்கு திரிபிலக்கணத்தோடய நான் உனக்கு விளக்கம் கொடுத்தேன். உன்னால விளக்கம் கொடுக்க முடியுமா? சரி, தேசங்கிறதுக்கு என்ன பொருள் இதுல? என்னோட இதுல தேயம் அப்படிங்கிறதுக்கு உடம்புங்கிற பொருள் இருந்தா அது எல்லாமே வருது. புரியுதுங்களா? எப்படி ஒரு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது, ரூட் வராது, வேர் வராது உனக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க தமிழ் மொழி இல்லாம உங்களுடைய மொழி ஆய்வுகள்லாம் ஒண்ணுமே பயன்படாது. தமிழ் மொழிக்கு தான் வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க இருக்கு. இந்த வேர்ச்சொல்ங்கிற அடிப்படையில தமிழ் மொழி வந்து நிலைச்சு நிற்கும். அதுதான் விஷயம். இது அப்ப வந்து என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது எய்தர் ஒரு திரிபு வார்த்தையாக இருக்கலாம், இல்ல வந்து அது அந்த வடக்குல இருந்து இங்க உள்ள பயன்பாட்டுக்கு வந்ததுங்கிறதே வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப பயன்படுத்துறதுல நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் மொழியோடைய திரிபு வார்த்தைகளே வந்து இவங்க வந்து வடமொழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நம்ம ஆட்களே நிறைய பேர் வடமொழி இல்ல திரிபுல பேசுறதுமே அது சரி கிடையாது. அது திரிபாரத பேசுறது சரி கிடையாது. ஆனா அது வந்து இயற்கையா நடக்கிறது. ஒரு மொழியோடைய அந்த எழுத படிக்க நமக்கு அந்த உச்சரிப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியல அப்படின்னா, அப்ப நாளடைவுல அது கொஞ்சம் அப்படியே நாளடைவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரிபடைய தானே செய்யும். ஓகே, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் போயிட்டு அமெரிக்கால தங்கி அந்த இங்கிலீஷ் வேற மாதிரி அவங்களுக்கு ஸ்லாங்ல மாத்திட்டாங்கல்ல, பாட்டெல்லாம் எழுதுறாங்க, நமக்கு அது இங்கிலீஷ்ல தான் பாடுறாங்களாங்கிறதே தெரியாது. பாத்துருக்கீங்களா? ரேப் விட்டுருங்க, இங்கிலீஷே பாடுறது, அது இங்கிலீஷ் வார்த்தையே நமக்கு தெரியாது, ரொம்ப என்னமோ மாதிரி பாடுவாங்க வித்தியாசமா. அதுதான் அந்த மாத்திரை அளவு எல்லாம் மாறி தானே அவன் பயன்படுத்துறான். அதே போல இங்க சில திரிபு வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த திரிபு வார்த்தைகள் வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் கிடையாது. இதை நீங்க புரியுங்க. அப்ப இந்த தேசம்ங்கிற அந்த வார்த்தை என்பது தமிழ் மொழியுடைய திரிபு வார்த்தை தேயம்ங்கிறது தான் வந்தது ஒழிய சான்ஸ்கிரிட்ல இருந்து வரல. அதான் நம்ம ஓகே. சோ நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்கிரிப்ட பத்தி சொன்னீங்க. சோ ஸ்கிரிப்ட வந்து நம்மளோட ஸ்கிரிப்டுக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வடிவத்திலயும் எல்லாத்துலயுமே வந்து வித்தியாசம் இருக்கு, டோட்டலி வந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு நிக்குது? நீங்க ஆரம்ப காலகட்ட ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நெட்டெழுத்து வட்டெழுத்து எல்லாம் சொல்றோம்ல, இதுல வந்து உங்களால பெரிய அளவுக்கு டிஃபரன்சியேஷனே உங்களால பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரே எழுத்து மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் சொல்றேன், அது தமிழ் எழுத்தூர்களையும் அந்த சிந்து சமவெளி எழுத்தூர்களையுமே தான் அங்க பயன்படுத்தாங்க. அசோகர் காலகட்டத்தை கல்வெட்டு எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்ட எழுத்தூர்கள் எல்லாமே நம்ம பார்வைக்கு அதுல சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும் எப்பவுமே. பட் ஆனா நம்ம பார்வைக்கு பாத்தீங்கன்னா ஒரே கல்வெட்டு மாதிரி ஒரு தோற்றம் வரும். அந்த தோற்றத்தின் அடிப்படையில தான் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டும் ஒரே லாங்குவேஜ்ன்ட்டாங்க. ஆரம்பத்துல படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே லாங்குவேஜா இருக்கும். ஆனா அந்த லாங்குவேஜோடைய செட் ஆஃப் சவுண்ட்ஸை வச்சு கொண்டு வந்து இங்க இருந்து படிச்சு பார்த்தா அது பொருந்தல. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, நீங்க தமிழ்நாடு, தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்க மொழி தமிழ் மொழி, தமிழ்நாட்டுல கல்வெட்டு கிடைக்குது, அப்ப அது தமிழ் மொழி கல்வெட்டுன்னு சொல்லி தானே படிக்கணும். ஆனா அப்படி படிக்கல. என்ன சொல்றாங்க? அப்படி படிக்கவே இல்லை, எவனுமே ட்ரை பண்ணல. அங்க கிடைச்சது இல்ல மொழி, சான்ஸ்கிரிட் இந்த இது பிரகிருதம், இதை தூக்கிட்டு வந்துட்டு பிரகிருதமான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ரெஃபரன்ஸ், ஆனா வரல, மீனிங் வரல. அங்கேயும் பிரகிருதத்திலயும் வரல, வேற எந்த மொழியிலயும் சவுண்ட்ஸ் வந்து ஒத்து வரல.
அப்புறம் ஒருவேளை தமிழா இருக்குமோ, சரி பார்ப்போம் எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் மொழியாக இருக்குமோ என்று ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அது தமிழ் கல்வெட்டு மீனிங்ஸ் வருது. அப்ப இதெல்லாம் என்ன நம்ம பண்றது? இப்படி பண்ணா எப்படி பண்ண முடியும்? போங்கு. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிறவங்க தமிழர்கள், இது அவங்க கல்வெட்டாங்க கூட இருக்காது அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம அன்னைக்கு இருந்தோம். நம்மளுக்கே தெரியல. எப்படி ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு தஞ்சாவூர்ல இருக்கவங்களுக்கே அந்த கோயில் தெரியல. அந்த மாதிரிதான் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து இருண்ட காலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு கடைசி, நான் தான் சொல்றேங்க, எந்த ஒரு இனத்திற்குமே நடக்காத ஒரு அவலம். ஒரு சில உலகத்துல சில இனங்கள் 100 வருடம் அடிமையா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அடிமையா இருந்தா அந்த இனமே அழிஞ்சு போயிடும். ஆனா 800 இயர்ஸ் நம்ம அடிமையா கிடக்குறோம். 800 இயர்ஸ். பிரிட்டிஷ் இதுல நடுவுல சில தமிழ் அரசர்கள் அங்கங்க தோன்றாங்க. இந்த கடைசி 800 ஆண்டுகள்ல அங்கங்க சின்ன சின்ன அரசர்களாக தோன்றுறாங்களே ஒழிய, பட் ஓவரால் தமிழர்கள் அதிகமாக வந்து அடிமையாக தான் கிடந்தாங்க. அப்ப இந்த 800 வருஷ அடிமை வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டோம். நமக்கு மொழி, கல்வி அறிவு, அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயவர் ஒரு பானை, அந்த பானைக்குள்ள அவர் தமிழ் மொழியில அவருடைய பேர் அவர் எழுத முடிஞ்சிருக்கு, அவருக்கு எழுத்து தெரிஞ்சிருக்கு, அவர் சைன் போட்டிருக்காரு, அவரோட ட்ரேட்மார்க்கை பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தமிழர்களுடைய எழுத்து பழக்கம், பெரும்பான்மையான தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அன்னைக்கு ஒரு குயவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்ப நம்மளுடைய லிட்ரஸி ரேட் எந்த அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு இந்த 800 இயர்ஸ்லங்கிறது நம்ம அப்பதான் சொன்ன மாதிரி இருண்ட காலம் தான். ஃபுல்லா இருண்ட காலம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிறப்புகளே நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம திரும்ப ஆய்வு பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது அதுல இவ்வளவு தீரமாக இருந்திருக்கிறாங்களா, இந்த அளவுக்கு ஒரு இந்த சங்க இலக்கியத்தை பத்தி எல்லாம் அன்னைக்கு இருந்த கூற்றுகள்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு விளக்கம் எழுதினவங்களாம் எழுதியிருப்பாங்க, இவங்க போர் அப்படிங்கிறதே ஒரு 50 பேர் 60 பேரை வந்து போர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்மளை வந்து இழிவுபடுத்தி எழுதினவங்களாம் இருக்கிறான் தமிழ் ஆய்வாளருங்கிற பேர்ல. 50 பேர் 60 பேரை கூட்டிட்டு போய் இந்த கொலாடி சண்டை போட்டதெல்லாம் போர்னு எழுதி வச்சிருக்காங்க இவங்க அப்படின்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஆக்சுவலா பெரிய போர்கள் நடந்திருக்கு. அதை அப்புறம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்க சொல்ற எண்ணிக்கைகள், அந்த அளவுகோல்கள், எத்தனை பேரு என்ன மாதிரி என்ன போர்ல போயிருக்காங்க, அந்த நாட்டுடைய வளங்கள், இதெல்லாத்தையும் வைத்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய கிராண்ட் ஸ்கேல்ல இருந்திருக்கு, பிரம்மாண்டமா இருந்திருக்குங்கிறது. ராஜராஜ சோழனுடைய படைகள்ல ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ், சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஒர்க்கிங், அவங்களே 1 லட்சம் பேருக்கு மேல. இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன்ல 1 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை. அன்னைக்கு பாப்புலேஷன் என்ன, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்தியா வந்து அடிமைப்பட்ட காலகட்டத்திலே வெறும் 30 கோடி பேர் தான் மொத்தமாவே. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் இந்தியாவில நீங்க 30 கோடி இந்தியர்கள் தான் போடுறாங்க. சோ பிரிட்டிஷ் ரூல் டைம்ல அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யோசிங்களேன். ஒட்டுமொத்த மக்களுடைய பாப்புலேஷன் என்ன, அந்த மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அரசன் தனக்கு கீழே 1 லட்சம் வீரர்களுக்கு சம்பளம் பெற்ற வீரர்கள், அவங்க வந்து சிவிலியன்ஸ் கிடையாது, ஒர்க்கிங், ஆல்வேஸ் ரெடி, பேட்டில் ரெடி. அந்த அன்சாலிட் மாதிரி இவங்க அந்த இதுல இருப்பாங்க, அன்சாலிட் இதுல வருவாங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வருவாங்கல்ல, அந்த எப்பவுமே போர் வீரர்கள் தான் வேலையே. அப்ப அந்த மாதிரி போர் வீரர்களாக எப்பவுமே போர் வீரர்களாக இருந்தவர்களே 1 லட்சம் பேர். அது போக வந்து தேவைப்படும் போது வீட்டுக்கு ஒருவர் அப்படிங்கிற கூப்பிடுற வழக்கமும் இருக்கு. இன்னும் படைகள் வரும்பொழுது அதை அவங்கலாம் வந்து அந்த இதுல மட்டும் இருந்துட்டு அவங்க போயிருவாங்க திரும்ப. அவங்க வந்து எப்பவுமே இருக்கிற ஆட்கள் இல்லை. சோ புரிஞ்சுக்கோங்க, சீமான் அவர்கள் வந்து ஒரு 60,000 யானைகளை வந்து கப்பல் படையில ஏற்றிட்டு போனாரு அப்படின்னா இவங்க எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை சொன்னது சீமான் கிடையாதுரா, இல்ல தமிழ் தேசியவாதிகள் கிடையாதுரா, சீனாக்காரன் சொன்னான்டாத. சைனீஸ் எழுதி வச்சிருக்கான், தமிழர்கள் எழுதிக்கல. சீனாக்காரன் அவன்கிட்ட போய் கணக்கு கேளு, எங்க கிட்ட வந்து கணக்கு கேட்கிற. அவன் சொல்றான் 60,000 யானை, அவன் எப்படி என்னன்னு நீ அவன்கிட்ட போய் கேளு. அவன் தான் சொல்லியிருக்கான், சீன துறவி, அவன் தூதுவன், அவங்க வந்து பாத்துட்டு தான் சொல்லியிருக்கான் இவங்க என்னடா இத்தனை யானை வச்சிருக்காங்க அப்படின்னு. அதான் அவன் டிராவல் பண்றாங்க, டிராவல் பண்ணிட்டு சுத்தி பாக்குறான். அவன் சொல்றான் இவங்க கிட்ட 60,000 போர் யானைகள் இருக்குது, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு உடனே. ஆனா 60,000 போர் யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போகல. அது வந்து அவர் ஒரு இந்த ஃப்ளோல சொல்லும்போது அவர் டங் ஸ்லிப்பா வருது. எக்ஸாஜரேட்டட் இல்லைங்க, யானைப்படையா கொண்டு போனது உண்மை கடல்ல. ஆனா நம்ம கிட்ட 60,000 யானைகள் இருக்குன்னு சீனாக்காரன் குறிப்பில் எழுதி வச்சிருக்கான். 60,000 யானையும் போட்ல ஏற்றி கொண்டு வந்ததுன்னு எழுதல, நம்ம கிட்ட 60,000 யானைகள் இருக்கு. சோ இந்த 2 ஃபேக்டையும் அவர் வந்து ஒன்னா பண்ணி அவர் சொல்லிடுறாரு. பட் 60,000 யானையா இருந்துச்சுன்னு இவங்க உடனே ஒரிஜினல் ரியாலிட்டியே பொய்ன்னு சொல்றான்.
அது அந்த அளவுக்கு நம்ம செல்வ செழிப்போட ஒரு பலத்தோட அதிகார பலத்தோட தான் நம்ம இருந்திருக்கோம். ஒன் ஆஃப் த சுப்பீரியர் பவர்ஸ் இந்த வேர்ல்டுலயே சுப்பீரியர் பவர்ஸா தமிழர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீ சொல்ற இன்னைக்கு எல்லா ஆய்வுகளும் பண்ணிட்டு இந்தியாவிலேயே முதல்ல இந்தியாவில உலகத்திலேயே முதல்ல இரும்பு நாகரிகத்தை கொண்டு வந்தது தமிழர்கள்ங்கிற. நீ இப்படி யோசி, உலகத்துல உலோகங்கள்லயே ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்டது இரும்பு. அந்த இரும்பையே முதல்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சு அவன் பயன்படுத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா டெவலப்பா இருந்திருப்பான். அவனுடைய மித்த நீங்க வந்து இரும்புக்கு வாழ நீங்க வந்து காப்பரோடையோ இல்ல வந்து வேற பிரான்ஸோட எல்லாம் நீங்க சண்டை போட்டீங்கன்னா வெட்டி உடைச்சிடும். இரும்போட உறுதித்தன்மையில பிரான்ஸ் எல்லாம் வந்து நிக்காது. நீங்க ஒரு பிரான்ஸ் கத்தி வச்சுட்டு ஒரு கிரேக்க வீரன் பிரான்ஸ் இருக்கும் கத்தி இருக்கும். இப்போ ஒரு தமிழ் வீரன் கையில இருக்கக்கூடிய ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு வாள் ரெண்டும் மோதுதுன்னு வைங்க, அது உடஞ்சிரும், பீஸ் பீஸ் ஆயிரும், அது வெட்டிடும். அது வந்து மரம் வெட்டின மாதிரி வெட்டிட்டு போயிடும் சண்டையில. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம், கண்டுபிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்திருக்கும். இங்கெட்ஸ் அயன் இங்கெட்ஸை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் உலக நாடுகளுக்கு. கட்டி இரும்பு கட்டி, தங்க கட்டி மாதிரி இரும்பு கட்டியே நம்ம கப்பல்கள்ல ஏத்தி அனுப்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு தமிழர்கள்கிட்ட பாய்மர கப்பல்கள், பன்னடுக்கு பாய்மர கப்பல்கள்னு பேர். அதுக்கு அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பலுடைய டெக்னாலஜி தமிழர்களுடைய டெக்னாலஜி தான். நீங்க பாய்மர கப்பல்னா நீங்க எகிப்து சொல்லுவாங்க. எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாய்மரம் வந்து பன்னடுக்கு கிடையாது, ஒரே ஒரு பாய் இருக்கும். இப்ப நீங்க ரோமன் போட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் இருக்கும் போட். இந்த போட்டோடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைரக்ஷன்ல இருந்து வர காத்துக்களை அதனால பயன்படுத்த முடியாது. சிங்கிள் சைடு இருந்து வர ஒரு டைரக்ஷன்ல தான் கப்பலை பயன்படுத்த முடியும். நம்ம ஃளைட்ல கீழ ஒன்னு இருக்கும் தெரியுமா, ஃபிளாப் மாதிரி. சோ நம்ம ஃபிளாப்பே நிறைய வச்சிருக்கோம் அந்த பாய்மரம். அதாவது நீங்க வந்து இப்ப இந்த படம்லாம் பாத்தீங்களா, பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன். பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல ஒரு கப்பல் வருதுல, பன்னடுக்கு பாய்மர கப்பல். அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பலோட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி நம்மளுடைய கப்பல்கள் நடுக்கடல்ல பயணிக்குதுங்கிறத நம்ம பெருமையா சொல்லல, எகிப்துல பெருமையா பாத்துருக்கான். எகிப்துல அவங்கிட்டயே நிறைய கப்பல் இருந்துச்சு. ஆனா அவன் கப்பல் எல்லாமே கரையோரங்கள்ல தான் பயணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்க வந்து துடுப்பு போடுறவங்க எப்பவுமே உள்ள இருக்கணும். துடுப்பு போடுறதுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதனாலதான் இந்த ரோம சினிமாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா துடுப்பு போட்டே இருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க கப்பலை வடிவமைப்பு, நீங்க வைக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல இவங்களோட இது எடுத்துக்கோங்க. வைக்கிங்ஸ்லாம் ரொம்ப பிற்காலம். நீங்க வந்து எகிப்தியன்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே இந்த துடுப்பு போடுற இதை வச்சுதான் கப்பல் செய்வாங்களே. தமிழர்கிட்ட அந்த துடுப்பே இருக்காது. துடுப்பு வச்சிருப்பாங்க எமர்ஜென்சிக்கு, பட் அது போடுற பழக்கமே இருக்காது அவங்க கிட்ட. ரீசன் என்ன, பல அடுக்குல அவங்க பாய்மரத்தை வச்சு காத்து எந்த பக்கம் அடிச்சாலும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கப்பல் ஸ்ட்ரைட்டா போற மாதிரி அவங்க. ஆனா இவங்க வந்து என்னன்னா, காத்து இவங்களுக்கு ஃபேவரா அடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, துடுப்பு போட்டு தான் நகர்ந்து போகணும். எவ்வளவு நேரம் துடுப்பு போடுவீங்க அவ்வளோ பெரிய கடல்ல? அதுக்கப்புறம் தமிழர்களுடைய டெக்னாலஜி அவர் ஐயா உரிசாபாலு அவர்கள்லாம் வந்து அதை வந்து மீட்டெடுக்கிறதுல ஒரு பெரிய முக்கியமான பங்கு. அவர்லாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஆமைகள் பற்றி அந்த புரிதலோட அந்த ரிசர்ச் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஆமைகள் வந்து முட்டை போடுற பீச்சஸ் இருக்கோ அந்த முட்டை போடுற அந்த பீச்சஸ் பேர் எல்லாமே தமிழ்ல இருக்கு. அவருக்கு ஆலிவ் மட்டும் இல்லைங்க, எல்லா கடல் ஆமைகள் இருக்குல்ல, நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த லெதர் பேக் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல அந்த முட்டையிடக்கூடிய அந்த பீச்சுக்கு வந்து முட்டையிடக்கூடிய ஆமைகள் வந்து போற அந்த இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்களுடைய பெயர்கள் எல்லாம் தமிழ் பேரா இருக்கு. இவருக்கு புரியல, இந்த பேர்கள் மட்டும் ஏன் தமிழ்ல இருக்கு? இது வேற ஒரு நாடு, அது வேற ஒரு நாடு, அது ஒரு லாங்குவேஜ், இது ஒரு லாங்குவேஜ், சம்பந்தம் இல்லாத நாடுகள். ஆனா எங்கெங்கெல்லாம் ஆமை போய் முட்டை போடுதோ அந்த பகுதிகள், அந்த பீச், அங்க இருக்க ஊர்கள், அதெல்லாம் தமிழ் இன்ஃபுளுன்ஸோட இருக்கு. அப்ப அவருக்கு ஏதோ இதுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, இதுக்கும் தமிழர்களுக்கும். அப்ப அந்த தொடர்பை வச்சு பார்க்கும்பொழுதுதான் ஆமைகளுடைய அந்த இடப்பகிர்வு எப்படிங்கிறது பாக்குறாரு. ஆமைகள் வந்து முழுமையா நீந்தியே போகாது, சரி கொஞ்சம் தூரம் நீந்தும், அதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் நீந்தி எல்லாம் போக முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணும்னா, அந்த கடல்ல கரண்ட்ஸ் இருக்கும், வாட்டர் கரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கடல்லையே ஒரு நதி போல அந்த நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் கடல் நீரோட்டம். இந்த கடல் நீரோட்டம் நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபைண்டிங் நீமோங்கிற ஒரு படம் இருக்கும். ஆமா, ஃபைண்டிங் நீமோ. ஃபைண்டிங் நீமோல வாட்டர் கரண்ட்க்கு ஒரு ஹைவே மாதிரி பயன்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல போறோம் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமை கூட்டிட்டு போகும், பாத்துருப்பீங்க. அதேதான் அது. ஆமைகள் அந்த நீரோட்டத்துல போறதுக்கு ரொம்ப அழகா போயிருங்க. அது கொஞ்சம் தூரம் நீந்துங்க, அதுக்கப்புறம் அந்த நீரோட்டத்துல விழுந்துருச்சுன்னா, நீங்க சொல்ற அந்த பாய்மர டெக்னிக் தான். அது காத்து, இது நீர். அந்த நீரோட்டத்துல அது வாட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த நீரே எப்படி போகுதுன்னா, மேல இருக்க வாட்டர் கரண்ட்ஸ் வந்து காத்து அந்த திசையில அடிக்கிறதுனாலதான் அந்த நீரோட்டமும் அந்த திசையில இழுத்துட்டு போகுது. இதுதான் பேசிக்கான சயின்ஸ். இது ஆமை வந்து மூவ் ஆகி போகுது.
இது தமிழர்கள் பாக்குறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, நாம வந்து ஒரு சாதாரண உயிரினம், இது சோம்பேறியா தான் இருக்கு, இது மெதுவா தானே இருக்குது, இது எப்படி கடல்ல இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வரும்போது இது எப்படி இதுவா நீந்தி போதா, கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது கொஞ்சம் தூரம் நீந்துது, அப்புறம் அங்க போய் என்னன்னா அது வாட்டு மோட்டர் போட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அதை பாக்குறாங்க. அவங்க மீனவர்களா இருந்திருப்பாங்க, மீன்பிடி படகுகளை பயன்படுத்தும் போதே பார்த்திருக்காங்க. அப்ப அதை ஃபாலோ பண்ணி மீன்பிடி படகுக்கு அவங்க நகர்ந்து போறாங்க. அப்படி போகும்பொழுதுதான் அவங்களுக்கு அந்த வாட்டர் கரண்ட்ஸ் தெரிய வருது. இந்த ஆமைகள் எங்க போகுதோ அதே இடத்துக்கு போய் அவங்க ஒரு பீச்ல ரீச் ஆவாங்களா, அந்த பீச்சுக்கு அங்க தமிழ் இந்த இடத்திற்கு இது பெயர். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அது வேற ஒரு இடத்துக்கு போகும், அந்த இதுல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி டிராவல் இதுல பண்ண அவங்களுக்கு வந்து கடல்ல கனெக்ட் ஆகுறது ஈஸியா வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி, இந்த இயற்கை சார்ந்த புரிதல் இவங்ககிட்ட இருந்தனால இவங்கனால நடுக்கடல்ல அழகா வந்து கப்பல்களை செலுத்த முடிஞ்சது. 6 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க கரெக்டா பிளான் பண்ணி அன்னைக்கு இந்த பெரிய பெரிய வணிகர்கள் அவங்களோட கப்பல்கள் ஏறிக்கிட்டு அவங்க போவாங்க வருவாங்க. தமிழருடைய வணிகம், தமிழர்கள் உலகம் முழுக்க தங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இன்னைக்கு வந்து இந்தோனேஷியா, தாய்லாந்து இதுல எல்லாம் வந்து இந்த நீங்க சொல்றீங்க சனாதன தர்மம்லாம் ஊட்ட பாக்குறீங்களா, யார் பரப்புனது? அங்க லிங்க வழிபாடெல்லாம் யார் கொண்டு போய் பரப்புனது? எல்லாமே தமிழர்கள் தான். சீனால இன்னைக்கு இது வந்து ஹிந்து கோயில் இருக்குதுன்னு சொல்ற, லிங்க வழிபாடு இருக்குதுன்னு யார் போய் பரப்புனது? சான்ஸ்கிரிட் இல்ல, தமிழ் தான். நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தோனேஷியால வந்து ராஜாவுக்கு வந்து மணிமுடம் சூட்டும் போது அங்க திருவாசகம் பாடப்படுது. இதுக்கு என்ன நீ சொல்லுவ? போய் திருவாசகத்தை பாடிக்கிட்டு தான் அங்க மணிமுடம் சொல்றாங்க. அங்க பாடுறவங்க அந்த ஊருக்காரங்க, பாடுறவங்க அந்த ஊருக்காரங்க, அங்க சூட்டப்படுற மணிமுடி அவங்க ஊர் மணிமுடி, அங்க அரசர் அவங்க ஊர் அரசர். ஆனா யாருடைய பாடலை பயன்படுத்தி இப்ப முடிசூட்டுறாங்க? தமிழர்களுடைய பாடலை எடுத்து முடிசூட்டுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழர்கள் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி போய் நாகரிகத்தை வளர்த்திருக்காங்க, பண்பாட்டை வளர்த்திருக்காங்க. தொன்மையான மொழி காமியர்களுடைய லாங்குவேஜ்ல என்ன கான்ட்ரிபியூஷனை தமிழர்கள் செஞ்சிருக்காங்கிறது நம்ம சொல்ல, அவங்க சொல்றாங்க. அவங்கதான் இந்த அங்கோர் வாட் இதெல்லாம் சொல்றீல, அங்கோர் வாட் அது வந்து ஒரு பெரும் கோயில். யார் இன்ஸ்பிரேஷன்? தமிழர்கள் தான். தமிழர்கள் மூலமா தான் அது எல்லாமே பரவி இருக்கு. அதை கட்டினவங்க காமியர் அரசர்கள். அந்த காமியர் அரசர்கள் யாரு? அவங்க என்ன லாங்குவேஜ் பேசியிருக்காங்க? அவங்களோட லாங்குவேஜ் உருவாக்குறதுக்கு தமிழ் மொழி, அவங்க தமிழ் கிராமரை வச்சுதான் அவங்க லாங்குவேஜ் உருவாக்கணும்னு அவங்களே சொல்றாங்க. நம்மளோட கிராமர் வாங்கியிருக்காங்க, நம்ம கிராமர் எடுத்து அவங்க லாங்குவேஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுதான் தமிழ் மூலம். இது இன்னைக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப மோடி போன்றவர்கள்லாம் அப்ப வேற வழியில வந்தா ஓரளவுக்கு அவரு அவர் இங்க மட்டும் சொல்றது இல்ல, அவர் வெளியில எல்லா பக்கமா அவர் சொல்றாரு. அந்த ரியலைசேஷன் வந்து இன்னைக்குதான் அவங்களுக்கு எல்லாம் வரவே தொடங்குது. ஆனா மோடி சொன்னாலுமே நீங்களே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இல்லன்னு கதறிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன? அதுதான் விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்டர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சான்ஸ்கிரிட் தான் மூத்ததுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன? சான்ஸ்கிரிட்ல தான் ஸ்லோகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு உருவாக்கிட்டீங்க. அந்த சான்ஸ்கிரிட்டை இவங்க பிராமின்ஸோட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா பிராமின்ஸுக்கும் சான்ஸ்கிரிட்டும் சம்பந்தமே கிடையாது. அவங்க ஹைஜாக் பண்ணாங்க. புத்த பிக்குகள் அவங்க மதத்தை வளர்க்கறதுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த புத்த மதத்தை ஹைஜாக் பண்றாங்க, மகாயான புத்த மதம்னு சொல்லி. அந்த புத்த மதத்தை ஹைஜாக் பண்ணும்போது பிராமணர்கள் சான்ஸ்கிரிட்டை கையில் எடுத்துக்கிறாங்க. அதாவது நார்த்ல இருந்து வந்த பிராமணர்கள் அவங்கள சொல்றீங்க? ஆமா, பிராமின்ஸ் அப்படிங்கறதே நான் தான் சொல்லிட்டேங்க. பார்ப்பனர் வேற, பிராமின்ஸ் வேற. பிராமின்ஸ்ங்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. பார்ப்பனர்கள் தமிழர்கள். இதை எத்தனை முறை சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு என்னன்னா பிராமின்ங்கிற பெருமையே வேணும், ஆனா வந்து பார்ப்பனர்னு சொன்னோம்னாலும் ஏத்துக்கணும். அப்ப அதெல்லாம் முடியாது. பிராமின் அப்படின்னா அது வரணும், பார்ப்பனர்னா சமூகம். சோ அப்ப ஹைஜாக் பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, ரைட், ஓகே. கடைசியா ஒரு விஷயம், முடிக்க முடியாது, நம்ம செகண்ட் பார்ட் நிறைய பேசுறது. ஆனா இன்கம்ப்ளீட்டா விட முடியாது. ஏன் வழக்கொழிஞ்சு போச்சு, பேச்சு நடையில இல்ல. இன்னைக்கு ஏதோ சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் எல்லாம் பண்றாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் அந்த ஹா ஷா எல்லாம் வந்து மொழியில இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. அது தேவையே கிடையாதுங்க. அந்த ஹா ஷா எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம மொழியில அது எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்? உங்க மொழியில அது இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்கு அது தேவை. அப்புறம் எப்படி முழுமையான மொழின்னு சொல்றீங்கன்னு சொல்றாங்க. ஏங்க இப்ப நம்ம காகம் அப்படிங்கிறோம். அந்த காகம்னு நம்ம சொல்லும் போது அந்த க அப்படிங்கிறது அங்க வந்துருது. கரெக்டா? காகம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, காகம் தான். காகம். இப்ப இது நம்ம சொல்லிடுறோம். இதுக்கு ஒரு தனியா வார்த்தையை போட்டு இதுக்கு ஒரு இலக்கணத்தை எழுத வேண்டிய நம்ம அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நம்ம தும்புறப்போ சான்ஸ்கிரிட் வந்து ஹச் ஹா. இன்னொன்னு என்னன்னா, தமிழ் மொழியை உருவாக்கியவர்கள் சித்தர்கள். அதிகமான சுவாசத்தை பயன்படுத்தி ஒரு மொழி பேசுனீங்க அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புக்கு தீயது. அதை சித்தர்கள் உணர்ந்திருந்தாங்க. அதனால சித்தர்கள் இந்த மொழியை வடிவமைக்கும் பொழுது அந்த மாதிரியான ஹார்ஷான சத்தங்கள், ரெண்டாவது அந்த மாதிரியான அந்த காத்து அதிகமா வெளியேற்றுறது ஆயிலை வந்து குறைச்சிரும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சரியான மொழியாக இருக்காதுங்கிற அந்த அடிப்படையில முழுக்க ரெண்டாவது நம்ம இதுலதான் மெய் உயிர்மை இதெல்லாம் வந்து பிரிச்சு கரெக்டா அந்த இலக்கணம் வந்து பொருந்தும். உங்க இதுல அதெல்லாம் பொருந்தாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இலக்கணமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான இலக்கணம் உங்களுக்கு கிடையாது. சும்மா அந்த வார்த்தைகள் இது உங்களா அதுக்காக பறிஞ்சு பேசிட்டு வர மாத்திரை அளவு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. சோ நீங்க தான் இந்த தமிழ் எழுத்துக்களே நீங்க எடுத்து அடாப்ட் பண்ணி தான் நீங்க உங்க மொழியை உருவாக்கிருக்கீங்க. சோ உங்களுக்கு மூல மொழியே கிடையாது. புரியுதுங்களா? அது டிரைவ்டு லாங்குவேஜ், இது மூல மொழி, கிரியேட்டட் லாங்குவேஜ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு.
உட்காந்து யோசிச்சு உருவாக்கும் போது லாஜிக்கல் பேட்டர்ன்ஸை பயன்படுத்தி நாங்க உருவாக்குறோம். ஆனா நீங்க வந்து எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இலக்கணத்தை எழுதி வச்சுட்டு இருக்கீங்க. ஏங்க எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நாங்க இலக்கணத்துல சேர்க்கல. அது பிழையான கூறுகளாக நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். பட் அது பயன்பாட்டுல இருக்குது, அவ்வளவுதான். சோ நான் சொல்றேன், இந்த க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதுலயுமே சில இடங்கள்ல அதுக்கு பயன்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அதை நம்ம வந்து இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறனால அதை நம்ம நிராகரிச்சிட்டோம். ஓகே. அண்ட் வை இட் இஸ் நாட் a ஸ்போக்கன் லாங்குவேஜ்? இப்போ வந்து கோர்ஸ் இருக்கு, நிறைய இடங்கள் டிகிரி தராங்க, பட் ஏன் பேச்சு மொழியில அழியல அப்படின்னு அழிஞ்சிருச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட். இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, அந்த மொழி அழிவதற்கு காரணம் பிராமணர்கள் தான். ஓகே. ரீசன் என்ன, அன்னைக்கு இருந்த புத்த பிக்குகள் அவங்க சான்ஸ்கிரிட்டை உருவாக்கி அந்த சான்ஸ்கிரிட்டை ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. இந்த புத்த பிக்குகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ்கிரிட்டை வந்து நமக்கான லாங்குவேஜா நம்ம சுருக்கிக்கணும், அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜா பயன்படுத்திக்கணும்னு அவங்க என்னைக்குமே நடக்கவே கிடையாது. ஆனா அந்த இதை புத்த மதத்தை ஹைஜாக் பண்ணக்கூடிய மகாயன புத்தத்துக்குள்ள வரக்கூடிய பிராமணர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சான்ஸ்கிரிட்டை வந்து அப்ப வந்து வெளியில பொதுமக்களுக்கு சான்ஸ்கிரிட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அதை வந்து எழுதி இதெல்லாம் பண்ணும் பொழுதுலாம் எழுத்து படிக்கவே அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதனாலதான் அங்க கல்வெட்டு வச்சாங்கல்ல, அந்த கல்வெட்டுகளே என்ன குறிப்புங்க, அந்த கல்வெட்டு படிக்கிறதுக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கு. அந்த கல்வெட்டு இவர் எழுதியிருக்காருங்கிறத கூட இருந்து படிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான், கல்வெட்டு இருக்கும், என்ன எழுதியிருக்காரு, இது இங்க என்ன எழுதியிருக்காருன்னா அப்படின்னு ஒருத்தன் படிப்பான். இப்படி ஒருத்தனை வேலைக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னு அவங்களே கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட அப்படிலாம் யாருமே இல்லை, ஏன்னா மக்களுக்கு படிக்க தெரியும். அப்ப எஜுகேஷன் நம்ம கிட்ட வந்து எல்லார்ட்டையுமே இருந்துச்சு, அங்க அப்படி கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருந்துச்சு. அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிற இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, சான்ஸ்கிரிட்டை நமக்கான ஒரு லாங்குவேஜா, நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டியா வச்சுக்கணும். இந்த தாட் ப்ராசஸ் வந்ததுனாலதான் இதை படிச்சோம்னா காதுல வந்து ஈயத்தை காத்தி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சமூகத்துல இருக்கவங்களாம் இதை படிக்க கூடாது, இதை படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு அன்லாஃபுல் லாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிச்சு அவங்க அந்த மொழியை வந்து தங்களுக்கானதாக கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அதுவே அந்த மொழிக்கு பெரிய பாதிவா போய் அது பேச்சு வழக்குல இல்லாம அப்படியே கொஞ்சமா. இன்ஃபேக்ட் இன்னொன்னு என்னன்னா, சான்ஸ்கிரிட் ஹஸ் நெவர் பீன் எ ஸ்போக்கன் லாங்குவேஜ் எனி டைம். அதனால அதை வந்து எதற்காக, ஒரு மத பிரச்சாரத்துக்காக அவங்க அதை உருவாக்குறாங்க, அதோட முடிஞ்சது. பிரகிருதம் தான் அங்க பேச்சு மொழியாக இருந்தது. சோ இது உங்களுக்கே புரியும். சோ அது அந்த மதங்கள், அந்த புத்த மதம் அழியும் பொழுது சான்ஸ்கிரிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அதோடய சேர்ந்து போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ யாரையும் புண்படுத்தணும்னு இல்லை, சில உண்மைகள் தமிழ் வந்து தொன்மை வந்து இல்லைன்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து பேசிதான் ஆகணும். ஒரு டெட் லாங்குவேஜ்னு சொல்றதுல மாற்று இல்லை, இருக்குன்னு நீங்க தான் இனிமேல் கிரியேட் பண்ணி நீங்க தான் வேணா உயிர்ப்பிக்க வைக்கலாம். ஆனா உயிர்ப்பிக்க வச்சாலும் உங்களால பேச முடியாது. அது வந்து நீங்க ரொம்ப அப்நார்மலா நீங்க பேசிட்டு நீங்களே உங்களுக்கு ஆஸ்மா வந்து நீங்க போயிருவீங்க. நடக்கும். சரி, இப்போ உங்க சாட்சிக்கேன்னு சொல்றேன், இந்த எபிசோடு வந்து இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல இதுல நான் என்ன சொல்றேன்னா, இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆமா, இது எப்படின்னா, ஒரு சான்ஸ்கிரிட்ல வந்து சான்ஸ்கிரிட் தான் மூல மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு டிபேட் மாதிரி போகும்போது அது வேற மாதிரி போகும். பட் நமக்கு இது ரெண்டு பேர் நோன் ஃபேக்ட், தமிழ் தான் மூத்த மொழி நமக்கு நல்லா தெரியுது. அப்ப நம்ம வந்து அப்புறம் சான்ஸ்கிரிட் பத்தி என்னத்தை பேச முடியும்? இல்ல, அதான் செகண்ட் பார்ட்ல என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ அதுக்கு ஒரு டீஸ் கொடுத்துறேன். எப்படி நம்மளோட நெய்பர்ஸ்லாம் வந்து வேற மொழியில மாறி போனாங்க, அதை வந்து எப்படி இந்த சான்ஸ்கிரிட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற கதையை வந்து நெக்ஸ்ட் வந்து பேசலாம். மிக நன்றி பாரி, வெரி இன்ட்ரெஸ்டிங். நன்றி.